கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் சமாதானத்தோடு வாழ்கிறது தான் கர்த்தருடைய திட்டமே. ஒருவேளை இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்குள்ள வார்த்தை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். வாருங்கள், வார்த்தை எடுத்து நம்ம நிகழ்ச்சி நேரம் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 53 அதிகாரம் 5 நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். உடன்படிக்கையின் பரிமாற்றம், சிலுவையில் வழிந்த இரத்தம் என்ற இந்த தலைப்பு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆண்டவர் என்னென்னலாம் நம்மகிட்ட அந்த கவனன்ட்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. ஆக்கினைனா பனிஷ்மெண்ட். அப்போது நம்ம மேலே நம்ம நிறைய பாவம் பண்ணி நிறைய நம்ம சாபத்துக்குள்ளாக இருந்து நிறைய பனிஷ்மெண்ட் நம்ம மேலே வந்திருக்குல்ல, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் உரிந்து கொண்டு அவர் சுமந்துட்டார். இல்லைப்பா, நீ பனிஷ் ஆக வேண்டாம், அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நான் சிலுவையில் சுமந்துட்டேன். மாறாக அவர் நம்மளுக்கு என்ன கொடுத்தார் என்றால் அவருடைய சமாதானத்தை நம்மகிட்ட கொடுத்தார். எவ்வளோ நல்ல தேவன், என்ன அருமையான இந்த பரிமாற்றம், உடன்படிக்கையின் பரிமாற்றம், அப்படி தானே? ஸோ ஆமாங்க, நாம் இந்த கவனன்ட்டை நம்பி வாழும்போது, நம்ம கர்த்தர் நமக்கு பண்ணி அந்த உடன்படிக்கை நம்பி வாழும்போது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பீஸ் இருக்கும், ஒரு பரிபூர்ண சமாதானம் இருக்கும். இங்கே சமாதானம் இல்லாத ஒரு வாலிபனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவனுக்கு எப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 14 அதிகாரம் 8 லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனுமாய் உட்கார்ந்து. பாருங்க, இங்கே ஒரு சப்பானியை நம்ம பார்க்கிறோம். லீஸ்திரான்னு சொல்லி ஒரு இடத்துல பார்க்குறோம். இவன் கிரிப்பிள்டு மேன், சரியா? ஒரு காலம் அவன் நடந்ததே கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி நடந்ததாக அனுபவமே இல்லை. ஹீ ஹேஸ் நோ ஸ்ட்ரென்த். அவன் கால்களில் ஒரு பலனும் இல்லை. அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் சப்பானியாக இருக்கிறான். அந்த சப்பானிக்கு இந்த எபிரேய பதம் என்ன சொல்லுதுன்னா அடுனட்டோஸ்னா இம்பாசிபிள் டு வாக். அவன் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. இனிமேல் அவனால் நடக்கவே முடியாது. பாருங்க, அப்படி இருக்கிறவனுக்கு சமாதானம் கிடைக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் அப்படியே சப்பானியாக உட்காந்துட்டே இருப்பான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணாதான் அவன் தூக்கி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சா தான் அவன் போக முடியும். அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். சுற்றி இருக்கிற எல்லா அவனுடைய வயது ஒற்றுன மக்கள் எல்லாருமே நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாண்டுட்டு இருக்க போதும் இவன் வாழ்க்கையில் எங்கே சமாதானம் கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன் நம்ம நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மக்களை தான் நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், சமாதானம் இல்லாமல் சூசைட் பண்ணுறாங்க. ஆக்ட்ரஸ், செலிப்ரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ். நான் ரீசெண்டாக கூகுளில் படிச்சுட்டு இருக்க போது கிரஹாம் தார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து நம்ம சின்ன வயசில் நம்ம இருக்க போது அவர் ஒரு நல்ல ஒரு பிளேயர். அப்போ அவரை பற்றி திடீர்னு அவரை பற்றி கொஞ்சம் ஆர்டிக்கல் படிக்கணும்னு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், அவர் இறந்து போயிட்டார். எப்படி இறந்து போயிட்டார்? அவர்கிட்ட வாழ்க்கையில் சமாதானமே இல்லையா. ஹி வாஸ் அ கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இங்கிலாந்து, கிரஹாம் தார்ப். ஆனால் பாருங்கள், ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெயின் முன்னாடி குதித்து அவர் இறந்து போயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணேன். நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஒன் ஆஃப் த ஹீரோஸ். ஆனால் அவர் இறந்து போயிட்டார். காரணம் சமாதானம் இல்லை. சுஷாந்த் சிங் ராஜ்புட், ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அப்படி தானே? ரீசெண்டாக அவர் இறந்து போனார். சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் இல்லாமல் பிசாசு பார்த்திங்கன்னா சமாதானத்தை தரவே மாட்டாங்க. ஆனால் சமாதானத்தை கொடுக்குற தேவன் ஒருவர் தான். பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 9-10 பவுல் என்ன பேசுகிறான் பாருங்கள். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்ற உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் பவுல் மூலமாக கொடுத்தார்.
என்ன பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஆண்டவர் அவனுக்கு செஞ்சார். அவன் வாழ்க்கையில் நம்ம ஃபுல்லாக சமாதானம் இருக்கும். அப்படி தானே? ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, covenant of my peace, என்னுடைய சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு போகவே போகாது. ஒருவேளை உன் சூழ்நிலை மலைகளே போனால் கூட இருக்கும், குன்றுகளே விலகின போல இருக்கும், ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவருடைய ஃபேமஸான ஒரு வேர்ஸ், ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னா, ஐ நெவர் லீவ் யூ நாட் forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு கால் பண்ணார். அவர் என்கிட்ட சொன்னார், பிரதர் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் ஒன்று பிரதர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை விட்டு போவே இல்லை பிரதர், அவர் என்கிட்ட தினமும் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு கொஞ்சம் மோசமான ஒரு சுச்சுவேஷனில் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, the Lord never leave us பிரதர், என்னை விட்டு அவர் விலகவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். பார்த்தீங்களா? அப்போ எந்திரிச்ச உடனே பாருங்கள், நிறைய சீஷர்கள் முன்னாடி வராங்க. சீஷர்கள் முன்னாடி வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு? முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்கள், இன்றைக்கி சமாதானம் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ரொம்ப தேவைப்படுது. ஒரு வேளை வீட்டில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, ஆனால் நிச்சயமாக மகளே மகனே ஒருத்தர் இருக்கிறார், அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் எல்லாமே பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தலைவரை இயேசுவை கொண்டுட்டாங்களே, அடுத்து வந்து நம்மளை தான் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் வீட்டெல்லாம் பூட்டிட்டு பயந்து போய் உள்ளுக்கு இருக்க போதும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கதவுக்குள்ளாக வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், பயப்படாத, உனக்கு சமாதானம். வேதத்தில் நிறைய முறை டு நாட் ஃபியர்னு போட்டிருக்கல. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 365 தடவை பயப்படாத, திகையாத, கலங்காதன்னு போட்டிருக்குதான். யாருக்குங்க? நம்மளுக்கு தான். 364 தினம் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம். அந்த இடத்துல தோமா இல்லை. உடனே தோமா வராரு. அப்போ சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இயேசு வந்தார் தோமா, வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். இல்லை, நான் அவரை என் கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா யோவான் 20 அதிகாரம் 26 வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு நபருக்காக திரும்பியும் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானத்துக்கு ஒரு அர்த்தம் போட்டிருக்கு பாருங்க, ஐரீன் பீஸ். உலகம் கொடுக்குற சமாதானம் கிடையாது, நான் கொடுக்குற சமாதானம் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். அந்த சமாதானத்தை வார்த்தையை கேட்டவுடனே தோமாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒரு ரெவலேஷன் வருது பாருங்க. என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட், மை லார்ட். அந்த கிரேக்க பதத்தில் போட்டிருக்கு கூரியஸ்னா he is the controller of everything. He has a supreme power, supreme authority of everything. He is my master. ஒரு புதிய ரெவலேஷன் தோமாவுக்கு தேவன் அன்னைக்கு கொடுத்தார் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போதும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி மேய்ப்பர்களை பார்த்து அந்த தேவதூதர்கள் சொன்னாங்க. அப்படி தானே? அவர் வாழ்ந்த 33 வருடமும் சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சீஷர்கள் மத்தியில் வராங்க, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு அதே சமாதானம் கர்த்தர் உங்கள்கிட்டையும் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபம் செய்வோமா? உங்களுக்கு சமாதானம் பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்பா, இப்படி தான் நாங்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு வருகிற எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து உம்முடைய சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சமாதானம் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன் சுவாமி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தை தேடி போய் நான் இன்னும் ஒரு சமாதானத்தை கூட நான் பார்க்கலையேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களையும் உடைய கருத்தில் வைக்கிறேன் டாடி. லெட் தம் ஃபைண்ட் பீஸ், ஓ லார்ட், லெட் தம் ஃபைண்ட் பீஸ். அந்த சமாதானம் உங்களிடத்தில் மாத்திரம் வரும் ஆண்டவரே.
ஏதோ உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்கல. நான் கொடுக்குற சமாதானம் யாரும் உன்னை வந்து பறித்து போக முடியாது. ஆண்டவரே, லார்ட் கிவ் தெம் டிவைன் பீஸ். ஓ லார்ட், ஒரு பரிபூர்ண சமாதானத்தை இந்த ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன் டாடி. எந்த குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த குடும்பம் ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழுவேன், நான் எனக்கு சூசைட் தாட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். உங்களுடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்காண்டவரே, நீங்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்போ அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அதை கழுவி சுத்திகரித்து ஒரு தெய்வீக சமாதானத்தை இப்பொழுது நீங்கள் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தெய்வம் எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்ததுக்காக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த வீடியோவில் நாம் உடன்படிக்கை பரிமாற்றம் சொல்லி கடைசி 5 பரிமாற்றம் நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye from Timal.